ஒரு வழியா பிரிசன் பிரேக்கோடைய சீசன் 5 இதோட இந்த சீரீஸே மொத்தமா முடியுது. ஆனா ஆக்சுவல் எண்டிங் வந்துட்டு சீசன் 4லயே வந்து முடிச்சிட்டாங்க. அவ்வளவுதான், மைக்கேல் இறந்து போயிட்டாரு. ஆனா உண்மையிலேயே இறந்து போயிட்டாரா? மைக்கேலுக்கு என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லி தான் இந்த சீசன் ஃபுல்லா பார்க்க போறோம். இந்த ஒரே வீடியோல பார்த்துடலாம். இன்னும் சொல்ல போனா இந்த சீசன் தான் ரொம்ப ரொம்ப சின்ன சீசன். ஞாபகமா உங்க ஃபிலிம் ரோல சப்ஸ்கிரைப் பண்ணி உங்க சப்போர்ட்டா கொடுங்க. டைம் வேஸ்ட் பண்ணாம ஸ்ட்ரைட்டா நம்ம சீசன் 5 குள்ள போகலாம். வருஷ கணக்குல நம்ம டீ பேக் ஜெயில தண்டனையை அனுபவிச்சுக்கிட்டு ஆளு வெளியே வரும் பொழுது அவருக்கு ஒரு லெட்டர் கிடைக்குது. அந்த லெட்டரை ஓபன் பண்ணி பார்த்தா நம்ம மைக்கேல் வந்துட்டு ஏதோ ஒரு ஜெயில இருக்கிற மாதிரி ஒரு போட்டோ ஒண்ணு இருக்கு. அத உடனே இவர் லிங்கன் கிட்ட காட்ட லிங்கன் ரொம்ப ஷாக் ஆகுறாரு. உடனே இந்த விஷயத்த சாரா கிட்ட சொல்லணும்னு போனா சாரா இதை நம்பவே மாட்டாங்க. சாராவை பொறுத்த வரைக்கும் மைக்கேல் இறந்து போயிட்டாரு, அவ்வளவுதான். அதோட இப்ப சாரா வந்துட்டு இன்னொரு மேரேஜ் பண்ணிருக்காங்க. சாராவுக்கு ஒரு பையனும் இருக்கான். அந்த பையனோட பேரு மைக்கேல் ஜூனியர். ஆனா லிங்கனுக்கு மட்டும் ஒரு டவுட்டாவே இருக்கு, ஒருவேளை மைக்கேல் உயிரோட இருப்பானோ அப்படின்னு சொல்லி. அதனால டீ பேக் கொடுத்த அந்த போட்டோவை வந்து அவரு நம்புறாரு. அதோட மைக்கேலுடைய சமாதியில தோண்டி பார்க்கும்போது தான் அதுக்குள்ள வெறும் கோர்ட் தான் இருக்கு, பாடி இல்லவே இல்ல. நம்ம லிங்கனை வந்துட்டு மைக்கேலை பத்தி இன்வெஸ்டிகேஷன் பண்ண அப்போ கருப்பு கலர் கார்ல யாரோ இவரை ஃபாலோ பண்ற மாதிரியும் அதோட இவரோட காரை ஹேக் பண்ணி அதை கண்ட்ரோல் பண்ணி எங்கேயோ சொருக ட்ரை பண்றாங்க. நல்ல வேலையா லிங்கன் தப்பிக்கிறாரு. லிங்கனும் புரிஞ்சுக்கிறாரு நம்மள யாரோ கொல்ல ட்ரை பண்றாங்க அப்படின்னு. உடனே சாராவுக்கும் இந்த விஷயத்த சொல்ல கரெக்டா அந்த நேரத்துல தான் சாரா வீட்டுக்கு வெளியே அந்த கருப்பு கலர் கார் வருது. கொல்றதுக்கு ஆட்கள் வராங்க. சாரா 911க்கு கால் பண்றாங்க. போலீஸ் வந்துகிட்டு இருக்காங்க. ஆனா அதுக்குள்ளேயே அந்த ஆட்கள்லாம் உள்ள வந்து சாராவை கொல்ல ட்ரை பண்றாங்க. ஆனா அந்த சாராவுடைய ஹஸ்பண்ட் வந்து குறுக்க புகுந்து அவரோட கால்ல குண்டடி பட்டுடுது. அதோட போலீஸ் கரெக்டான டைமுக்கு வந்து அந்த ஆட்களும் அங்க இருந்து ஓடி போயிடுறாங்க. லிங்கனுக்கு என்ன டவுட்னா மைக்கேலை பத்தி ஆன்லைன்ல தேடி பார்க்கும் பொழுது அப்படி ஒரு பர்சனே இருக்கிற மாதிரி சுத்தமா தெரியல. அந்த பேர்ல வேற யாரோ ஒருத்தர் இருக்கிற மாதிரி தெரியுது. அதோட அந்த போட்டோவை எடுத்தது வந்துட்டு ஏமன் நாட்டுல இருக்கிற ஒரு ஜெயில தான். அதனால ஏமன் நாட்டுக்கே போகலாம் அப்படின்னு சொல்லி நம்ம லிங்கன் ட்ரை பண்றாரு. அதுக்கு ஹெல்ப் பண்றதுக்காக நம்ம சீனோட்டும் கூடவே வராரு. இவங்க அந்த ஏமன் நாட்டுக்கு போறாங்க. அங்க போயிட்டு அந்த போட்டோவை காட்டும் பொழுதுதான், ஓ இவனா, இவனோட பேரு மைக்கேல் கிடையாது, இருங்க நான் கூட்டிட்டு வரேன் அப்படின்னு சொல்லி போய் கூட்டிட்டு வராரு. பார்த்தா அது மைக்கேல் தான். லிங்கனும் மைக்கேல் நீ கவலைப்படாத, நான் வெளியே கொண்டு வரேன் அப்படின்னு சொல்லும் பொழுது மைக்கேல் என்ன சொல்றாருன்னா, நீங்க யாரு, அதோட என் பேர் ஒன்னும் மைக்கேல் கிடையாது, நீங்களா யாருன்னு எனக்கு தெரியல அப்படின்னு சொல்லிட்டு மைக்கேல் அங்க இருந்து போறாரு. லிங்கனுக்கும் சீனோட்டுக்கும் ஒன்னும் புரியல. மைக்கேலை பார்த்த அந்த வீடியோவை வந்து சாராவுக்கு அனுப்புறாங்க. அப்பதான் சாராவுக்கும் புரிய வருது மைக்கேல் உயிரோட தான் இருக்காரு அப்படின்னு. கரெக்டா அவங்களுடைய ரெண்டாவது ஹஸ்பண்டும் கால் பண்றாரு. இங்கே சாராவுக்கு ஒரு மாறி ஆகுது. சாரா என்ன பண்றாங்கன்னா யுஎஸ் ஸ்டேட் டிபார்ட்மெண்ட்டுக்கு போறாங்க. அங்க வந்து கெல்லர்மேன் தான் இருக்காரு. அவர்கிட்ட இந்த மாதிரி மைக்கேல் உயிரோட தானே இருக்காரு அப்படின்ற விஷயம் கேட்கும் பொழுது மைக்கேல் வந்துட்டு ஒரு சிஐஏ டைரக்டரை கொலை பண்ணிருக்கான், அதனாலதான் அந்த ஜெயில இருக்கானே. ஆனா மைக்கேலுடைய உண்மையான மோட்டிவேஷன் என்ன அப்படின்னு இப்ப வரைக்குமே எனக்கு தெரியல. அவன் வேற ஒரு ஐடென்டிட்டில இருக்கான் அப்படின்னு இவரு சொல்றாரு. நம்ம லிங்கனும் சீனோட்டும் அவங்களுடைய ஹோட்டல் ரூம்ல இருக்கும் பொழுது அப்ப ஒரு குட்டி பையன் வந்து ஒரு மெசேஜை போட்டு போறான். அது நம்ம மைக்கேல் கிட்ட இருந்து தான் வந்திருக்கு. ஷேக் ஆஃப் லைட்ன்றவரு, அதாவது அவர் வந்து ஒரு லோக்கல் எலக்ட்ரிக்கல் இன்ஜினியர், அவரை கண்டுபிடிங்க, அப்பதான் என்னால வெளியே வர முடியும் அப்படின்னு சொல்லி மைக்கேல் கிட்ட இருந்து இன்ஃபர்மேஷன் வந்திருக்கு. லிங்கனும் சீனோட்டும் அதுக்கான வேலையில இறங்குறாங்க. ஜெயில வந்து நம்ம மைக்கேல் கூட ஒரு செல்மெட் இருக்காரு. அவரோட பேர் வந்து சித்து. நம்ம இங்க இருந்து தப்பிக்க முடியும் தானே அப்படின்னு சொல்லி அந்த விப் கேட்க மைக்கேலும் நம்மளால முடியும் அப்படின்னு சொல்லி மைக்கேல் வந்து அவருக்கு ஃபீவர் வந்த மாதிரி ஒரு சீனை போட்டு ஜெயில இருக்கிற ஹாஸ்பிட்டலுக்கு போறாரு. அங்க மருந்து தருவாங்கன்னு பார்த்தா போட்டு செம்ம அடி அடிக்கிறாங்க நம்ம மைக்கேல. பாவப்பட்ட இன்னொரு ஒரு கார்டு என்ன பண்றாருன்னா மார்பின் மாத்திரையை கொடுக்கறாரு. இது வந்து கொஞ்சம் போதையை கொடுக்கும். அந்த மாத்திரையை மைக்கேல் போட்டுக்கிறாரு. ஆனா வாய்க்குள்ளேயே ஒளிச்சு வச்சுக்கிட்டு அதை வந்துட்டு அவரோட செல்மேட்டான ஜா அப்படின்ற ஒரு பர்சன் கிட்ட கொடுக்கறாரு. ஏன்னா அந்த பர்சன் வந்து ஒரு ஹேக்கரு, அவர்கிட்ட போனும் கிரெடிட் கார்டு நம்பரும் இருக்கு. அதை வந்துட்டு நம்ம மைக்கேல் யூஸ் பண்ணி சாராவுக்கு ஒரு கிஃப்ட் அனுப்புறாரு. அது ஒரு ஃப்ளவர் மாதிரி இருக்கு. சாராவும் புரிஞ்சுக்கிறாங்க இது மைக்கேல் கிட்ட இருந்து தான் வந்திருக்கு அப்படின்னு. அதுல என்ன போட்டிருக்காருன்னா எல்லாரும் ஒளிஞ்சுக்கோங்க, புயல் வரப்போகுது அப்படின்னு. பிரச்சனையை தான் இவர் புயல்னு சொல்றாரு. ஏதோ ஒரு சம்பவம் நடக்க போகுது. இந்த நேரத்துல ஏமன் நாட்டுல வந்துட்டு சிவில் வார் நடந்துகிட்டு இருக்கு, கவர்மெண்ட்டுக்கும் ஒரு தீவிரவாத படைக்கும் எதிரா. இந்த டைம்ல தான் நம்ம லிங்கனு சீனோட்டு மாட்டிக்கிறாங்க. நல்ல வேலையா சீனோட்டுக்கு ஷீபா அப்படின்னு
அப்படின்னு சொல்லி ஒரு ஃப்ரெண்டு இருக்காங்க. ஏமன்ல இருக்கிற ஒரு ஆக்டிவிஸ்ட் அவங்க. இவங்களும் அந்த டெரரிஸ்ட் கும்பலுக்கு ஃப்ரெண்டானவங்க தான். ஸோ அவங்க வந்து அந்த டெரரிஸ்ட் ஆட்கள்லாம் இருக்கிற அந்த இடத்துக்குள்ள போய் அந்த ஷேக் ஆஃப் லைட்ன்ற எலக்ட்ரிக்கல் இன்ஜினியரையும் அவருடைய பொண்ணையும் காப்பாத்தி கொண்டு வராங்க. ஸோ இப்பதான் அந்த ஷேக் கிட்ட கேக்குறாங்க, அவரு வந்து சித்தோடைய அப்பாவா, அதாவது மைக்கேல் கூட இருந்தார்ல அந்த பர்சனு. ஸோ தன் பையனை மைக்கேல் காப்பாத்தி வெளியே கொண்டு வரேன்னு சொன்னாரு. அதுக்கு நான் வந்துட்டு லைட்டை ஃபிளிக்கர் பண்ணுமா 2 தடவை, அதுதான் சிக்னலு. மைக்கேல் எஸ்கேப் ஆக போறதுக்கான பிளானு. அடுத்த நாள் நான் லைட்டை மொத்தமா ஆஃப் பண்ணணும் நைட்டு அப்படின்னு இவர் சொல்றாரு. இந்த பிளானை பண்றதுக்குள்ளேயே இந்த ஷேக்கை வந்துட்டு அந்த டெரரிஸ்ட் ஆளுங்கெல்லாம் தூக்கிட்டு போயிட்டாங்க. அதனாலதான் இவ்வளவு நாள் மைக்கேலால வெளியவே வர முடியல. இந்த நேரத்துல ஜெயில இருக்கிறதுலயே ரொம்ப மோசமான ஒரு ஆளு நார்மல் செல்லுக்கு வராரு. அவரோட பேரு அபு. வெளியே இருக்காங்கள டெரரிஸ்ட் கும்பல், அவங்களுடைய லீடரே இவர் தான். ஸோ சடனாக லைட்டு வந்துட்டு ஆஃப் ஆகி ஆன் ஆகுது, திரும்ப ஆஃப் ஆகி ஆன் ஆகுது. அந்த சிதுன்றவரும் யாரோ என் அப்பாவை கண்டுபிடிச்சிட்டாங்கன்னு நினைக்கிறேன். மைக்கேலும் அவ்வளோதான், நம்ம எஸ்கேப் பிளான் ஸ்டார்ட் ஆயிடுச்சு அப்படின்னு ஒரு பேசிக்கிட்டு இருக்கும்போது அந்த அபுன்ற அந்த டெரரிஸ்ட் ஆள் அப்படியே மெதுவா முன்னாடி வராரு. மைக்கேலை பார்த்து சிரிக்கிறாரு. ஏன்னா இவரும் எஸ்கேப் பிளான்ல இருக்காராம். ஆனா மைக்கேலுக்கு சுத்தமா விருப்பம் இல்லை. ஆனா வேற வழி இல்லாம ஓகேன்னு ஒத்துக்கிறாரு. ஸோ கரெக்டான டைம் வரப்போகுது. அப்போ மைக்கேல் வந்து வேணும்னே ஒருத்தர் கூட சண்டை போட காட்ஸ்லாம் வந்து தடுக்கிறாங்க. அப்போ காட்ஸ் கையில இருந்து ஒரு வாட்சை ஆட்டைய போட்டுடுறாரு. அதை வந்து அந்த டெரரிஸ்டோடைய லீடர் இருக்கார்ல அவருடைய செல்மேட்டோடைய பேக்கெட்டுக்குள்ள போட்டுட்டு ஆளு கிளம்பி வந்துடுறாரு. இங்க வாட்ச் காணோம் அப்படின்னு சொல்லி மைக்கேலுடைய செல்லுலலாம் தேடுறாங்க. ஃபுல்லா லாக்டவுன் போட்டுடுறாங்க. அவ்வளோதான், யாருமே செல்லுக்குள்ள இருந்து வெளியே வரவே முடியாது. நேரா இந்த டெரரிஸ்ட் இருக்கார்ல அபு, அவருடைய செல்லுல வந்து செக் பண்ணும் பொழுது அங்கதான் அந்த வாட்ச் இருக்கு. சோ அதனால அவங்கள வந்து கண்காணிக்க ஆரம்பிக்கிறாங்க. மைக்கேலோட பிளானே அதுதான். ஏன்னா அவருக்கு ஒரு டெரரிஸ்ட வந்து காப்பாத்தணும் அப்படின்னு சொல்லி சுத்தமா விருப்பமே இல்ல. இது அந்த அபுன்றவரும் புரிஞ்சுக்கிட்டு மைக்கேல் மேல கடுப்பாகிறாரு. கரெக்டா லைட்டும் போகுது. அந்த கேப்ல அங்க இருக்கிற காட்ஸ் எல்லாம் அடிச்சு போட்டுட்டு மைக்கேலோட செல்லுக்கு தான் அந்த அபுவும் அவருடைய ஆட்களும் வர ஆரம்பிக்கிறாங்க. இந்த நேரத்துல மைக்கேல் அங்க இருந்து வெண்ட் வழியா எஸ்கேப் ஆக ஆரம்பிக்கிறாங்க. திரும்ப கரண்ட் வரத்துக்குள்ள அவங்க வெளியே போயே ஆகணும். அந்த சித்துன்னு எலக்ட்ரிக்கல் இன்ஜினியருடைய பையன் ஏறும் பொழுது இங்க அபுவோடைய ஆட்கள்லாம் வந்து காலை பிடிச்சி இழுத்துடுறாங்க. ஸோ இதனால பெரிய ப்ராப்ளம் போகுது, டைம் ஆகுது. இவங்க வெளியே போறதுக்குள்ளேயே அவ்வளவுதான், கரண்ட் வந்து இவங்க எல்லாருமே மாட்டிக்கிறாங்க. திரும்பவும் ஜெயிலுக்குள்ளேயே போடுறாங்க. அதோட முக்கியமா அந்த டெரரிஸ்ட் அபுன்றவரு மைக்கேல் பண்ண துரோகத்துக்கு மைக்கேலை கொல்லாம விட மாட்டாரு. ஸோ அதனால மைக்கேலும் அப்படியே சோகமா அந்த ஹேக்கர் கிட்ட இருந்து வாங்கின செல்போன்ல சாராவுக்கு மெசேஜ் அனுப்புறாரு. ஸோ நாளைக்கு எனக்கு என்ன வேணாலும் நடக்கலாம், ஆனா ஒரு விஷயம் ஞாபகம் வச்சுக்கோ, ஒன்னு நான் எப்பவுமே லவ் பண்ணிக்கிட்டு தான் இருப்பேன் அப்படின்னு இவர் சொல்லும் பொழுதே பேட்டரி இல்லாம போனு ஆஃப் ஆயிடுது. இந்த நேரத்தில் நம்ம லிங்கனு அந்த ஷீபான்ற பொண்ணெல்லாம் வந்துட்டு அந்த டெரரிஸ்ட் கும்பல் ஆளுங்கெல்லாம் பிடிச்சி அதுவும் அந்த ஷீபாவெல்லாம் அபியூஸ் பண்ண ட்ரை பண்றாங்க. நல்ல வேளையா லிங்கன் காப்பாத்தி அங்க இருந்து எஸ்கேப் ஆகுறாங்க. நம்ம லிங்கனை வந்து கொலை பண்ண ட்ரை பண்ணாங்கல்ல ஸ்டார்டிங்ல, காரை கூட ஹேக் பண்ணாங்களே, அது வந்து ஒரு 2 பேரு. ஒருத்தர் பேரு வேன்ஹோ, ஒருத்தவங்க இருக்காங்க லேடி, அவங்க பேரு ANW. அவங்க 2 பேருமே இப்ப சாராவுடைய போனை ஹேக் பண்றாங்க. எங்க சாராவுக்கும் நம்ம போன் ஹேக் ஆகிருக்கு அப்படின்னு புரிஞ்சுக்கிட்டு ஒரு டெக்னீஷியன் கிட்ட போக அவரு வந்து என்ன சொல்றாருன்னா, உங்க ஃபிங்கர் பிரிண்ட்டை வச்சுதான் மேம் ஹேக்கே பண்ணிருக்காங்க அப்படின்ற மாதிரி சொல்றாரு. இதை பண்ணது AWவும் வேன்கோன்றவங்களும் தான். ஆனா வந்து நம்ம சாராவுக்கு சந்தேகம் வந்து கெல்லர் மேல வருது. கெல்லர் மேனை பார்க்க போயிருப்பாங்கல்ல, அவரு தான் ஹேக் பண்ணிருக்காரு அப்படின்னு. ஸோ சாராவும் வந்துட்டு டீ பேக் கிட்ட ஹெல்ப் கேட்கறாங்க. சாராவும் டீ பேக்கும் சேர்ந்து மைக்கேல் என்ன ஆச்சு, அதுக்கு கெல்லர் மேனுக்கும் ஏதாவது சம்பந்தம் இருக்கா அப்படின்னு இவங்க தனியா இன்வெஸ்டிகேஷன் பண்ண போறாங்க. ஏங்க நம்ம மைக்கேல் வந்து ஜெயில இருந்து தப்பிக்க ட்ரை பண்ணதுனால மைக்கேல் அந்த அபு அவருடைய ஆட்கள் எல்லாம் தனிப்படுத்தப்பட்ட ஒரு செல்லுக்குள்ள அடைச்சு வச்சிருக்காங்க. அதோட ஏமன் நாட்டை வந்துட்டு கொஞ்சம் கொஞ்சமா அந்த அபுவோடைய அந்த டெரரிஸ்ட் கும்பல் வந்து ஆக்கிரமிச்சுக்கிட்டே வராங்க. இந்த செல்லுக்கு பக்கத்துலயும் வந்துட்டாங்க. இதை பாக்குற காட்ஸ் எல்லாம் தெரிச்சுக்கிட்டு ஓடுறாங்க. இப்ப ஜெயில காட்ஸே இல்ல, ஆனா என்ன லாக்ல இருக்கு. ஸோ ஜெயில இருக்கிற கைதிகள்லாம் இங்க இருந்து தப்பிக்க முடியாது. ஏன்னா வெளியே போனா அந்த டெரரிஸ்ட் ஆளுங்கெல்லாம் சுற்றுவாங்க. ஸோ அதனால இவங்க என்ன பிளான் பண்றாங்கன்னா, இங்க தானே அந்த அபு இருக்கான், அவன் தானே லீடரு, இந்த அபுவை நம்ம பணைய கைதியா பிடிச்சி வச்சுட்டா அந்த டெரரிஸ்டுங்களால நம்மள எதுவும் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லி அபுவை தேட ஆரம்பிக்கிறாங்க. இப்ப அபுவுக்கு என்ன பண்றதுன்னு தெரியல. நம்ம மைக்கேல் தான் நான் ஹெல்ப் பண்றேன் அப்படின்னு சொல்லி எல்லாரும் ஒன்னா சேர்ந்து வேலை செஞ்சு இந்த ஜெயிலை விட்டு எஸ்கேப் ஆகுறாங்க. நல்ல வேளையா காட்ஸ் இல்லாததுனால இவங்க ஈஸியா எஸ்கேப் ஆகிட. அப்ப மைக்கேல் வேணும்னே அவரு கூட இருக்கிற ஒரு பர்சனை பிடிச்சி தள்ளி விடுறாரு. அவர்கிட்ட ஒரு பேப்பரையும் நைஸா கொடுத்துடுறாரு. அதுல ஒரு லொகேஷன்
லொகேஷன் இருக்கு. அங்க போனா நிறைய கன்னுலாம் இருக்கு. எங்க அந்த அபு கூட சேர்ந்து நம்ம மைக்கேல் மத்தவங்கலாம் தப்பிச்சு வந்துட்டாங்க. அபுவோடைய ஆட்கள் அந்த டெரரிஸ்டும் அங்க இருக்காங்க. ஆனா அவங்க மைக்கேலையும் அவருடைய ஆட்களையும் பிடிக்கிறாங்க. ஏன்னா அபுவுக்கு தெரியும், நீ பக்காவா பிளான் பண்ணிருக்கடா, என்னை ஏமாத்தினதானே, அதை நான் மறக்கவே மாட்டேன். அவ்வளவுதான், இந்த ஏமன் நாடே எனக்கு சொந்தமாக போகுது, என் கையால பலியாக போற ஆளு நீதான்ட்டு மைக்கேலை கொல்லலான்னு ட்ரை பண்ணும் பொழுது அந்த நேரத்துல அங்க நம்ம லிங்கன் வராரு. அவர்கிட்ட வந்து மிஷின் கன் இருக்கு. அதை வச்சு எல்லாரையும் போட்டு தள்ளுறாரு. அதோட முக்கியமா அந்த அபு இருக்காங்கல்ல, அவரை கத்தியாலேயே குத்தி சாகடிக்கிறாங்க. ஸோ இந்த விஷயம் டிவில எல்லாம் வர தலைவனையே கொன்னுட்டாங்கடா அப்படின்னு சொல்லி நம்ம மைக்கேலு, லிங்கனு, அந்த ஹேக்கரு, சித்து, விப்பு அப்படின்னு சொல்லி மைக்கேலுடைய ஆளுங்க ஒரு 5 பேரு அவங்கள தான் கொலை பண்றது ப்ரையாரிட்டி அப்படின்னு சொல்லி ஏமன் நாடு ஃபுல்லா இருக்கிற டெரரிஸ்ட் கும்பலே காத்துக்கிட்டு இருக்காங்க. இந்த நேரத்துல சாரா சொன்னதை கேட்டு டீபேக் நேரா கெல்லர்மேன் கிட்ட போறாரு. கெல்லர்மேனை அட்டாக் பண்ணவும் ஆரம்பிக்கிறாரு. சாராவை கொலை பண்ண ட்ரை பண்ணிருக்க ஒரு 2 பேர் இருக்காங்க, அதெல்லாம் பண்ணது நீ தானே அப்படின்னு சொல்லி கேட்கும்பொழுது கெல்லர்மேன் சொல்றாரு, இதெல்லாம் பண்ணது நான் கிடையாது, என்னை நம்பு அப்படின்னு சொல்லும் பொழுதே கெல்லர்மேனை யாரோ ஷூட் பண்றாங்க. அது ஏடபிள்யூவும் வேன்கோவும் தான். டீபேக்கையும் ஷூட் பண்ண ட்ரை பண்றாங்க. ஆனா டீபேக் அங்கிருந்து அழகா எஸ்கேப் ஆகி அந்த ஏடபிள்யூவும் வேன்கோவும் யார்கிட்ட வேலை செய்யறாங்கன்னு பார்க்கும் பொழுதுதான் நம்ம சாரா கல்யாணம் பண்ணி வச்சிருக்காங்கல்ல புருஷன், அவரு அந்த கில்லர்ஸ் கூட பேசிக்கிட்டு இருக்காரு. இது என்னடா புது ட்விஸ்டா இருக்குன்னு டீபேக்குக்கே புரியல. ஸோ டீபேக் வந்து இந்த விஷயங்களை ஃபோட்டோ எடுத்து சாரா கிட்ட காட்ட சாராவுக்கு ஷாக்கு. ஃபர்ஸ்ட் நம்ம பையன் மைக்கேல் ஜூனியரை தான் காப்பாற்றணும் அப்படின்னு சொல்லி நேராக அவங்க அப்பா அம்மா வீட்டுக்கு கொண்டு போய் அங்கே சாரா வந்துட்டு பையனை விட்டுட்டு வந்துடுறாங்க. அப்புறம் அவங்க ஹஸ்பண்ட் கிட்ட கேட்கும் பொழுது அவர் புது கதையாக விடுறாரு. இந்த மாதிரி நான் செல்ஃபோனை ட்ராக் பண்ணி தான் அவங்க இருக்கிற இடத்த கண்டுபிடிச்சேன், இனிமேல் எந்த பிரச்சனையும் வேணான்னு கெஞ்சி கேட்க தான் நான் போனேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. ஆனால் சாரா இதை நம்புற மாதிரி இல்லை. ஆனால் சாரா நம்பணுன்றதுக்காகவே ப்ராப்ளம்லாம் முடிஞ்சிருச்சு, அவங்கள அரெஸ்ட் பண்ணியாச்சு, நீ ஜெயிலுக்கு வா அப்படின்னு சொல்லி ஜெயிலுக்கு போயிட்டு அங்க ஏடபிள்யூவையும் வேன்ஹோவையும் இவங்க அடையாளம் காட்ட அவங்கள அரெஸ்ட் பண்றாங்க. நம்ம ஹஸ்பண்ட் சொன்னது உண்மைதான் போலயே அப்படின்ற மாதிரி சாராவுக்கு தோணுது. இந்த நேரத்தில் லிங்கன் வந்து மைக்கேல் கிட்ட உனக்கு என்ன ஆச்சு, இங்க என்ன பண்ணிக்கிட்டு இருக்கா அப்படின்னு சொல்லி கேட்கும் பொழுது அவதான் மைக்கேல் சொல்றாரு, சாராவுக்கும் எனக்கும் மேரேஜ் ஆனதுக்கு அப்புறம் எனக்கு பொசைடன் அப்படின்னு சொல்லி ஒருத்தன் கால் பண்ணான், அவனுக்காக நான் வேலை செய்யணும்னு சொன்னான், ஆனா நான் முடியாதுன்னு சொன்னேன். அதுக்கப்புறம் தான் சாராவை ஜெயில பிடிச்சு போட்டாங்க. சாராவை காப்பாற்ற ஒரே வழி நான் இறந்து போன மாதிரி ஃபேக்கா ரெடி பண்ணணும். ஸோ அதுக்காகவே ஒரு பிளான் பண்ணி ஜெயிலில் நான் இறந்து போற மாதிரி பண்ணி நீங்க எல்லாருமே நம்புனீங்க. அதுக்கப்புறம் உங்களை பார்க்கவே இல்லை, அந்த பொசைடனுக்காக தான் நான் வேலை பார்த்துக்கிட்டு இருந்தேனே. ஸோ இவ்வளோ நாள் நான் நிறைய கிரிமினல்ஸை பிரிசன் பிரேக் பண்ணி காப்பாற்றி வெளியே கொண்டு வந்தேன், இதுதான் என்னோட வேலைன்னு சொல்றாரு. இதை பண்ணா நீ சாரா எல்லாருமே நிம்மதியா இருப்பீங்க, எந்த ப்ராப்ளமும் வராதுன்னு அந்த பொசைடன் சொன்னா அப்படின்னு மைக்கேல் அவரோட ஃபேமிலிக்காக தான் இது எல்லாத்தையும் பண்ணிருக்காரு. ஸோ லிங்கன் வந்து என்ன சொல்றாருன்னா, இங்க இருந்து நம்ம தப்பிக்கணும், வா ஏர்போர்ட்டுக்கு போலாம், அங்க சீனோட் இருக்காரு, ஏரோப்ளைன்ல தப்பிச்சு போயிடலான்னு சொல்ல மைக்கேல் வந்து ரயில்வே மூலியமா தான் நம்ம தப்பிக்கணும் அப்படின்னு ரயில்வே ஸ்டேஷனுக்கு போறாங்க. அதோட இங்க அந்த தீவிரவாத கும்பல் வந்து என்ன பண்ணிருக்காங்கன்னா, நம்ம மைக்கேல், லிங்கனு, அவருடைய ஆட்கள் இன்னும் 3 பேரு, இந்த 5 பேர் தலைக்கு விலை வச்சிருக்காங்க. யாரு கண்டுபிடிச்சு இவங்களை சொல்றாங்களோ அவங்களுக்கு நிறைய பணமா. ஸோ அதனாலேயே மைக்கேலும் அவருடைய ஆளுங்களும் எங்க போனாலுமே ப்ராப்ளம் வந்துகிட்டே இருக்கு. அதுல அந்த சித்துன்றவரு கத்தி குத்து வாங்கி இறந்தே போறாரு. இப்ப 4 பேர் தான் இருக்காங்க நம்ம மைக்கேல் டீம்ல. இந்த பக்கம் நம்ம சீனோட்டு என்ன பண்றாருன்னா, ஒரு வழியா ஒரு ஃபிளைட்டை பிடிச்சிட்டு எஸ்கேப் ஆகிறதுக்கு ரெடியா இருக்காரு. ஆனா மைக்கேலுக்காகவும் லிங்கனுக்காகவும் வெயிட் பண்றாங்க. ஸோ கால் பண்ணி லிங்கன் கிட்ட கேட்கும் பொழுது லிங்கன் என்ன சொல்றாருன்னா, நாங்க வேற வழி மூலியமா வரோம், நீங்க சீக்கிரம் கிளம்புங்க அப்படின்னு சொல்ல ஸோ ஏரோப்ளைன் அங்க இருந்து கிளம்புது. சீனோட்டும் அந்த ஷீபான்ற பொண்ணு இவங்கெல்லாம் எஸ்கேப் ஆகிடுறாங்க. ஸோ நம்ம மைக்கேலு, லிங்கனு கூட இன்னும் 2 பேரு இவங்க இந்த நாட்டை விட்டு தப்பிக்கணும். இப்ப இந்த நாடு தீவிரவாதிகளுடைய கண்ட்ரோல்ல இருக்கு, அவங்க இவங்களை கொல்லணும்னு வெறியோட இருக்காங்க. போலீஸால அரெஸ்ட் பண்ணப்பட்ட அந்த ஏடபிள்யூ வேன்ஹோ அவங்கள வந்து அந்த பொசைடர் அப்படின்ற ஒரு பர்சனை வந்து ரிலீஸ் பண்ணிட்டாராம். ஸோ இவங்க 2 பேரோட முக்கியமான வேலை என்ன அப்படின்னா மைக்கேலை கண்டுபிடிக்கணும். ஸோ அப்பதான் மைக்கேல் வந்துட்டு இன்டர்நெட்டை யூஸ் பண்ணிருக்காரு, ப்ளூ ஹவாய் அப்படின்ற ஒரு ஹேக்கரை கான்டாக்ட் பண்ணிருக்காரு. ஸோ அந்த ஹேக்கருடைய அட்ரஸை கண்டுபிடிச்சு ஏடபிள்யூவும் வேன்ஹோவும் போக ஆரம்பிக்கிறாங்க. போய் பார்த்தாதான் தெரியுது அந்த ஆளு வித்தியாசமா ட்ரெஸ் போட்டிருக்காரு, எல்விஸ் மாதிரி. ஸோ மைக்கேலுக்கு நல்லாவே தெரியுது
நம்மள ட்ராக் பண்றாங்க அப்படின்னு சொல்லி வேணும்னே ரேண்டமா யாரோ ஒரு ஆளை கான்டாக்ட் பண்ற மாதிரி ஏடபிள்யூ வேன்ஹோவோட டைம் அவரு வேஸ்ட் பண்ணிருக்காரு. எங்க நம்ம மைக்கேல், லிங்கன் மீதி இருக்கிறவங்களாம் தப்பிக்க போராடுறாங்க. ஏன்னா ஃபுல்லா டெரரிஸ்ட் தான். பெட்ரோல் போடுறதுக்கு போனாலும் அங்கேயும் வந்துடுறானுங்க. பெட்ரோல் டேங்க் இருக்கிற லாரியவே வெடிக்க வச்சு நம்ம மைக்கேல்லாம் எஸ்கேப் ஆகுறாரு. அங்கதான் அந்த இன்டர்நெட் எல்லாம் யூஸ் பண்ணிருப்பாரு. ஒரு 2 கார்ல பயங்கரமா இவங்க எஸ்கேப் ஆக ஆரம்பிக்கிறாங்க. ஒரு கார்ல பெட்ரோல் ஃபுல்லா இருக்கு, இன்னொரு கார்ல பெட்ரோல் ரொம்ப கம்மியா இருக்கு. பின்னாடி ஒரு கார்ல வேற அந்த தீவிரவாதிகளுடைய ஒரு ஆளு ஃபாலோ பண்ணி வராரு. யாராவது ஒருத்தங்க டிஸ்ட்ராக்ட் பண்ண அந்த பெட்ரோல் இல்லாத காரை ஓட்டணும். நம்ம மைக்கேல் அதை ஓட்டுறாரு. மத்தவங்க அங்க இருந்து தப்பிச்சு சேஃபான ஒரு இடத்துக்கு போயிடுறாங்க. ஆனா நம்ம மைக்கேல் கார் அப்படியே வேகமா ஓட்டிக்கிட்டே போறாரு. ஒரு இடத்துல பெட்ரோல் இல்லாம நிக்குது. பின்னாடி ஃபாலோ பண்ணிக்கிட்டு வந்தவரு காரை போய் செக் பண்ணி பாக்குறாரு. உள்ள யாருமே இல்ல. பார்த்தா மைக்கேல் ஒரு கல்ல ஆக்சலரேட்டர்ல வச்சுட்டு காரை தன்னால ஓட விட்டுருக்காரு. அப்ப மைக்கேல் எங்க போயிருப்பான்னு திரும்பி பார்த்தா மைக்கேல் இப்ப வந்தார்ல, அவரோட கார்ல ஏற ட்ரை பண்றாரு. இதை தெரிஞ்சுக்கிட்டு அந்த ஆளு ஷூட் பண்ண ஒரு ஸ்க்ரூ டிரைவரை எடுத்து அந்த ஆளை போட்டு தள்ளுறாரு மைக்கேல். ஆனா பதிலுக்கு அந்த ஆளு கெமிக்கல் தடவன ஒரு பொருளால அப்படியே மைக்கேலை குத்த அந்த கெமிக்கல் மைக்கேல் உடம்புல பரவி அவ்வளவுதான், அவரும் சாக போறாரு. ஆனா அதுக்குள்ள மைக்கேல் சேஃபான இடத்துக்கு போகணும். அந்த காரையை யூஸ் பண்ணி போறாரு. ஆனா அதுலயும் பெட்ரோல் இல்ல. அதுக்கப்புறம் அப்படியே நடந்து போக நைட் டைம் ஆயிடுது. எந்த வழியா போகிறதுன்னு மைக்கேலுக்கு சுத்தமா தெரியல. ஏன்னா அந்த கெமிக்கல்னால சுத்தமா அவருக்கு மூளையே வேலை செய்யல. ஆனா அப்பதான் தூரத்துல வான வேடிக்கை மாதிரி ராக்கெட்லாம் வெடியுது. நம்ம லிங்கன் தான் வெடிக்கிறாரு மைக்கேலுக்கு வழி காட்டுறதுக்காக. அதை ஃபாலோ பண்ணி மைக்கேல் வர அவ்வளவுதான், மைக்கேலும் சேஃபா வந்துட்டாரு. ஆனா மைக்கேல் உடம்புல காயம் இருக்கு. மேபி கெமிக்கலால விஷம் தடவி இருப்பாங்க. மைக்கேல் எப்படியாவது காப்பாத்தணும். ஆனா இங்க ஹாஸ்பிட்டலே இல்லைன்னு சொல்றாங்க. நம்ம மைக்கேலை வந்துட்டு கிரீஸ்ல இருக்கிற ஒரு ஐலாண்டுக்கு கூட்டிட்டு போனா அங்க ஹாஸ்பிட்டல்லாம் இருக்கு. ஆனா மைக்கேல் வந்து ஒரு தேடப்படும் குற்றவாளி, சிஐஏ ஏஜென்ட் எல்லாம் கொலை பண்ணிருக்காரு. அதனால இது ரொம்ப கஷ்டமா இருக்கும் அப்படின்னு சொல்லும் போதுதான் லிங்கன் சாராவுக்கு கால் பண்ணி சாராவை வந்துட்டு அந்த ஐலாண்டுக்கு வர சொல்றாரு. சாராவா அவங்க ஹஸ்பண்ட் கிட்ட கேட்கும் பொழுது இது என்னமோ ஆபத்தா இருக்கும்னு தோணுது, போகாத ஏன் அப்படின்னு சொல்றாரு. ஆனா அதெல்லாம் கேட்காம இவங்க போறாங்க. அங்க போயிட்டு மைக்கேலை பாக்குறாங்க. இவ்வளவு வருஷம் கழிச்சு மைக்கேலை பார்த்து மைக்கேலுக்கு பாய்சன் இருக்குல்ல, அதனால அதையும் சரி பண்ணிடுறாங்க. மைக்கேலுக்கு வந்துட்டு அவரோட பையனை பார்க்கணும். அதனால மைக்கேல் ஜூனியருடைய போட்டோவெல்லாம் பார்க்கும் பொழுது அப்ப சாரா மேரேஜ் பண்ண அந்த செகண்ட் ஹஸ்பண்ட பாக்குறாரு. அதை பார்த்த உடனே மைக்கேல் ஷாக் ஆகுறாரு. இவன் தான் பொசைடன் அப்படின்ற விஷயத்த சொல்றாரு. ஆக்சுவலா எல்லாத்துக்கும் மேல பாஸா இருக்கிறது சாரா இப்ப மேரேஜ் பண்ண அந்த பர்சன் தான், அவரு தான் பொசைடன். அந்த ஏடபிள்யூ வேன்ஹோ இவங்களெல்லாம் செட் பண்ணி மைக்கேலை கொல்லணும்னு நினைக்கிறது இவர் தான். அதோட உண்மையிலேயே மைக்கேல் வந்து ஒரு சிஐஏ ஏஜென்ட் எல்லாம் கொல்லவே இல்லை. எப்படி லிங்கனை ஃப்ரேம் பண்ணாங்களோ அதே மாதிரி இந்த பொசைடன் தான் ஃப்ரேம் பண்ணி நம்ம மைக்கேலை ஏமன் நாட்டுல இருக்கிற ஜெயிலுக்கு அனுப்பிட்டாரு. ஏன்னா அப்படி போனாதான் இவருக்கு சாரா கிடைப்பா அப்படின்னு. இந்த விஷயம் சாராவுக்கு தெரிஞ்ச உடனேயுமே ஒரு பெரிய கொலகாரம் கூடவா நம்ம வாழ்ந்திருக்கோம் அப்படின்னு புரிஞ்சுக்கிட்டு சாரா எதுவும் ரஷ் பண்ணாம மெதுவா வீட்டுக்கு போய் நார்மலா நடந்துக்கிறாங்க. அவங்க பையனை காப்பாத்தணும்னு நினைக்கிறாங்க. ஆனா அதுக்கு அந்த பொசைடன் வந்துட்டு மைக்கேல் ஜூனியர் வந்து அவன் ஃப்ரெண்டு வீட்டுக்கு போயிருக்கான் அப்படின்ற மாதிரி சொல்றாரு. சாராவும் அவங்க ஃப்ரெண்டு கிட்ட கால் பண்ணி இந்த மாதிரி என் பையனை போய் பத்திரமா கூட்டிட்டு வா, உன் இடத்துல வச்சுக்கோன்னு சொல்றாங்க. இதனால சாரா வந்து தைரியமாகறாங்க. கன்னை எடுத்து பொசைடனை பார்த்து நீ யாரு, உண்மையை சொல்லி எதுக்காக இதெல்லாம் பண்ண அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க. இங்க சாராவோட ஃப்ரெண்டு போகும்போது தான் தெரியுது அங்க மைக்கேல் ஜூனியரை காணோம். ஏன்னா அந்த பொசைடன் மைக்கேல் ஜூனியரை கடத்தி வச்சிருக்காரு. இப்ப சாராவால ஒண்ணுமே பண்ண முடியாது. இங்க மைக்கேலோட உடம்பு எல்லாமே சரியானதுக்கு அப்புறம் எல்லாரும் கப்பல் வழியா வரலாம் அப்படின்னு சொல்லி ட்ரை பண்றாங்க. சாரா போகும்பொழுதே இந்த பொசைடன் கிட்ட தானே எல்லாத்தையும் சொல்லிட்டு போனாங்க. அதனால பொசைடனும் ஆளுங்களெல்லாம் அனுப்பியிருக்காரு அந்த ஷிப்ல இருக்கிற நம்ம ஆட்களை பிடிக்கிறதுக்காக. ஆனா ஷிப்புக்குள்ளேயே ஒளிஞ்சு இருந்து யாருக்கிட்டையுமே மாட்ட மாட்டுறாங்க. அதனால பொசைடன் என்ன சொல்றாருன்னா அந்த ஷிப்பையே மொத்தமா வெடிக்க வச்சிருங்க அப்படின்னு ஆர்டர் கொடுக்க மிசைலையும் அனுப்புறாங்க. இதை பாக்குற மைக்கேல் அவருடைய டீம் கூட சேர்ந்துக்கிட்டு மிசைல் வந்து அட்டாக் பண்றதுக்குள்ளேயே லைஃப் போட்ல அப்படியே தண்ணில குதிச்சிடுறாங்க. அதுக்கப்புறமா தான் அந்த ஷிப்பே வெடிச்சு செதறுது. எப்படியோ லைஃப் போட்ல தப்பிச்சு அந்த வழியா வந்த இன்னொரு போட்டு மூலியமா அங்க இருந்து எஸ்கேப் ஆகி வந்துடுறாங்க இவங்க. ஆனா அவங்களால அமெரிக்காவுக்கு வர முடியல. அவங்க பிரான்ஸுக்கு போயிடுறாங்க. பத்திரமா திரும்ப அமெரிக்காவுக்கு வரணும் அப்படின்னா பப்ளிக் டிரான்ஸ்போர்டேஷன்லாம் யூஸ் பண்ணவே முடியாது. அவதான் லிங்கனுக்கு ஒரு ஐடியா தோணுது. லிங்கனுக்கு வந்து லூகாஸ் அப்படின்ற ஒருத்தரை தெரியும். அவர் யாருன்னா நம்ம ஜான் அப்ரூசி இருந்தார்ல, அவருடைய பையன் தான். இப்ப போதைப்பொருள் பிசினஸ் எல்லாம் இந்த லூகா தான் பாத்துக்கிட்டு இருக்காரு. இந்த லூகா வந்து பிரான்ஸுக்கும் அவரோட
அவரோட போதை பொருளெல்லாம் ஏரோப்ளைன்ல தான் அனுப்புவாரு. அந்த ஏரோப்ளைன்ல எங்களையும் கூட்டிட்டு போ, நான் உனக்கு தர வேண்டிய அந்த $1,00,000 பணத்தை தந்துடுறேன் அப்படின்னு சொல்ல இவங்களும் அந்த பிளைட் மூலியமா அமெரிக்காவுக்கு போறாங்க. ஆனா அமெரிக்காவுக்கு போய் சேர்ந்த உடனே லூகாவுக்கு பணம் கொடுக்கணும்ல, இவங்க கிட்ட இல்லையே. சோ அதனால அமெரிக்காலயே இருக்கிற நம்ம சீனோட்டுக்கு கால் பண்ண சீனோட் அந்த இடத்துக்கு கரெக்டா இவங்க லேண்ட் ஆகும்போது வராது. லூகாஸ் கேக்குறாரு காசு எங்கன்ட்டு. ஆனா இவங்க தூரத்துல இருக்கிற சீனோட்டை காமிச்சு அவர் யாரு தெரியுமா, டிஏ போலீஸ், போதை பொருள் தடுப்பு பிரிவு அதிகாரி அப்படின்னு சொல்ல டக்குனு அங்க பிளாக் கலர் கார் 2 வருது. போலீஸ்காரங்களாம் வராங்க. ஆளுங்க எல்லாரும் தெரிச்சுக்கிட்டு ஓடுறாங்க. ஆனா வந்தது எல்லாமே பொய் போலீஸ் தான். இந்த விஷயம் லூகாவுக்கும் தெரிஞ்சு அவரு மைக்கேல் லிங்கன் மேல செம கடுப்பாகிறாரு. இந்த நேரத்துல மைக்கேல் அவரு கூட வந்த ஒரு கைதி ஒருத்தர் அவரை ஒரு இடத்துக்கு அனுப்புறாரு. அதே மாதிரி டீ பேக்குக்கு ஒரு லெட்டர் வருது. அதை போட்டதும் நம்ம மைக்கேல் தான். அவரை ஒரு இடத்துக்கு அனுப்புறாரு. 2 பேருமே ஒன்னா மீட் பண்ணிக்கிறாங்க. ஆக்சுவலா டீ பேக்குக்கு பிறந்த பையன் தான் மைக்கேல் அந்த ஜெயில இருந்து காப்பாத்தி கொண்டு வந்திருக்காரு. சோ இதுக்கப்புறம் டீ பேக் வந்து மொத்தமா மாறி அவரோட பையனுக்காக வாழ போறாரு. சோ இப்போ மைக்கேல் பண்ண வேண்டியது சாராவையும் அவரோட பையனான மைக்கேல் ஜூனியரையும் காப்பாத்தணும். அப்பதான் நம்ம லிங்கன் வந்துட்டு அந்த வேன்ஹோன்றவரை ஃபாலோ பண்ணும் பொழுது அவர்கிட்ட இருந்து ஒரு டிராயிங் ஒண்ணு கிடைக்குது. இத வந்து மைக்கேல் ஜூனியர் தான் வரைஞ்சிருக்கணுமா. இத மைக்கேலும் பாக்குறாரு. இது ஒரு மேப்ன்றத புரிஞ்சுக்கிறாரு. மைக்கேல் மாதிரியே மைக்கேலுடைய பையனும் யோசிக்கிறான் அப்படின்னு புரிஞ்சுக்கிட்டு அதை ஃபாலோ பண்ணி ஒரு வீட்டுக்கு போனா அங்க மைக்கேல் ஜூனியர் இருக்காரு. நம்ம மைக்கேலும் அவரோட பையனை இப்பதான் தடவையா நேர்ல பாக்குறாரு. அவ்வளோ சந்தோஷம். வெளியே நம்ம லிங்கன் இருக்காருல, அப்ப அங்க ஒரு கார் வருது. யாரான்னு பார்த்தா ஜான் அப்ரூசியோட பையன் லூகாஸ் தான். டூப் போலீஸை வச்சுக்கிட்டு என்னை ஏமாத்தவா ட்ரை பண்ணனு அவரு லிங்கனை ஷூட் பண்ண ஆரம்பிக்கிறாரு. அங்க இருந்து அவரு போயிடுறாரு. இதே நேரத்துல இங்க மைக்கேல் அவரோட பையன் கிட்ட இந்த டிராயிங்க வரைஞ்சி இந்த இடத்துக்கு வர சொன்னியே, அம்மா எங்க அப்படின்னு சொல்லி கேட்க, நான் இந்த டிராயிங்க வரையிலேன்னு அந்த பையன் சொல்றான். சோ அதான் மைக்கேலும் புரிஞ்சுக்கிறாரு இது ஒரு ட்ராப் அப்படின்னு. பார்த்தா வீட்டுல சாரா இல்ல, அதுக்கு பதிலா அந்த ஏடபிள்யூன்ற பொண்ணு தான் இருக்கா. அந்த பொண்ணு கன்னால ஷூட் பண்றா. ஆனா உண்மையிலே அந்த லேடி கொலை பண்ணது நம்ம மைக்கேலையோ இல்ல மைக்கேல் ஜூனியரையோ கிடையாது. அவங்க கூடவே சுத்திக்கிட்டு இருந்த அந்த வேன்ஹோன்றவர் தான். ஏன்னா அந்த வேன்ஹோவுக்கு வந்துட்டு இந்த மாதிரி பொசைடோ கிட்ட வேலை செய்ய பிடிக்கல. அதனால அந்த ஏடபிள்யூ கிட்ட இங்க பாரு, இதெல்லாம் ஸ்டாப் பண்ணிட்டு எங்கேயாவது போய் நம்ம நிம்மதியா வாழலாம்னு சொல்ல அதை அவங்க கேட்க மாட்டாங்க. வேன்ஹோவையே அவங்க ஷூட் பண்ணிடுறாங்க. அந்த கேப்ல மைக்கேல் ஜூனியரை இங்க இருந்து தப்பிச்சு போ அப்படின்னு சொல்லிட்டு மைக்கேலும் ஓடி போய் ஒளிஞ்சுக்கிறாரு. வெளியே போன மைக்கேல் ஜூனியரை அந்த பொசைடோ இருக்காருல, அவரு வந்து கூட்டிட்டு போயிடுறாரு. நம்ம மைக்கேல் வெளியே வந்து பார்த்தா பையனை காணோம். அந்த லூகா வேற ஷூட் பண்ணிருக்காரு நம்ம லிங்கனை. சோ லிங்கனை ஹாஸ்பிடல்ல சேர்க்கறாங்க. சோ மைக்கேல் வந்து நேரா டீ பேக் கிட்டையும் அவரோட பையன் கிட்டையும் தான் போறாரு. கடைசியா ஒரு சம்பவம் பண்ணுங்க, அதுக்கப்புறமா நீங்க நிம்மதியா உங்க லைஃபை வாழுங்கன்னு சொல்ல மைக்கேல் தான் வந்துட்டு பையனை கண்டுபிடிச்சி டீ பேக் கிட்ட கொடுத்தது. சோ அதனால டீ பேக்கும் ஒத்துக்கிட்டு மைக்கேலுக்காக வேலை செய்ய ஆரம்பிக்கிறாரு. எங்க அந்த பொசிடோ வந்துட்டு மைக்கேல் ஜூனியர் கிட்ட, நீ தான் என்னோட பையன், மைக்கேல்னு ஒருத்தன் வந்திருக்கானே அவன் பொய்யான ஆளு, உன் அம்மா சாரா இறந்து போயிட்டாங்க, நான் சொல்றத கேளு அப்படின்னு சொல்லி பக்காவா பிரைன் வாஷ் பண்ண. எங்க நம்ம மைக்கேல் பொசிடோ கிட்ட கால் பண்ணும் பொழுது அந்த மைக்கேல் ஜூனியரே, ப்ளீஸ் நீங்க என் அப்பா கிடையாது, இவர் தான் எங்க அப்பா, அவரை விடுங்க அப்படின்ற மாதிரி பேச பயங்கரமா பிரைன் வாஷ் பண்ணி வச்சிருக்கான் அந்த பொசிடோ அப்படின்னு நம்ம மைக்கேல் புரிஞ்சுக்கிறாரு. அதோட மைக்கேல் கிட்ட இருக்கிற பெரிய ப்ராப்ளம் என்ன அப்படின்னா, மைக்கேல் ஒரு CIA ஏஜென்ட்டை கொலை பண்ணிருக்காரு. பக்காவா ஃப்ரேம் பண்ணது அந்த பொசிடோன்றவர் தான். இந்த கேஸ்ல இருந்து இவர் எப்படியாவது தப்பிச்சே ஆகணும். அப்பதான் வந்து இவரால முழுசா ஃப்ரீடமா அனுபவிக்க முடியும். ஆனா என்ன பண்றதுன்னு இவருக்கு தெரியல. இந்த நேரத்துல சாரா வந்து ஹாஸ்பிடலுக்கு போறாங்க. அங்க சாகர நிலைமையில இருக்கிற நம்ம வேன்ஹோ அவர் என்ன சொல்றாரு அப்படின்னா, அந்த பொசிடோ வந்துட்டு உங்க பையன் மைக்கேல் ஜூனியரை எங்க ஒளிச்சு வச்சிருக்கான் அப்படின்னு அட்ரஸ் சொல்லிடுறாரு. அதுக்கப்புறமா தான் அவர் இறந்தே போறாரு. உடனே சாராவும் அந்த இடத்துக்கு போறாங்க. அங்க மைக்கேல் ஜூனியர் சாராவை பார்த்த உடனேயுமே சாரா அமைதியா இருக்க சொல்றாங்க. அவரு அம்மா இறந்து போயிட்டாங்கன்னு சொன்னாங்க அப்படின்னா அவரு தான் பொய் சொல்லிருக்காரு, நம்ம அப்பா வந்து மைக்கேல் தான் அப்படின்னு இந்த பையனும் புரிஞ்சுக்கிறான். எங்க நம்ம டீ பேக் வந்துட்டு அந்த வித்தியாசமா எல்விஸ் மாதிரி ட்ரெஸ் போட்டுக்கிட்டு இருந்த ஒரு ஹேக்கர் ஒருத்தர் அவரு கூட சேர்ந்து என்னமோ ஆர்கிடெக்ட்லாம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஏதோ ஒரு மாடல் எல்லாம் பார்த்துக்கிட்டு இருக்காங்க. ஏதோ ஒரு பிளான் போய்கிட்டு இருக்கு போல. சோ மைக்கேலும் ஃபைனலா அந்த பொசிடோன்றவரை பார்க்கறதுக்கு ஒத்துக்கிறாரு. மைக்கேல் தான் வந்து லொகேஷனை சொல்றாரு. பொசிடோ அங்க போறாரு. அங்க அந்த AW பொண்ணும் வராங்க. கன் பாயிண்ட்ல பிடிக்கிறாங்க. நம்ம டீ பேக்கோட பையனும் மாட்டிக்கிறாரு. அந்த பொண்ணு டீ பேக்கோட பையனை போட்டு தள்ள டீ பேக்குக்கு வருது.
வருது பாருங்க கோவம் பொசிடோ மேலயும் அந்த பொண்ணு மேலயும். ஆனா கையில மாட்டினது அந்த பொண்ணு தான் அப்படியே கழுத்தை திருப்பி போட்டு சாகடிச்சிடுறாரு. ஆனா இங்க பொசிடோ வந்துட்டு நம்ம மைக்கிள தான் கொலை பண்ண ட்ரை பண்றாரு. மைக்கிளும் அப்படியே வேகமா ஓட பின்னாடியே பொசிடோ ஃபாலோ பண்ணி வராரு. ஒரு இடத்துக்கு வந்த உடனேமே மைக்கிள் வந்துட்டு வேணும்னே கீழே விழுறாரு. பொசிடோ உள்ள வந்ததுக்கு அப்புறம் இந்த இடத்த எங்கேயோ பார்த்த மாதிரி அவருக்கு தோணுது. கீழே விழுந்து போயிருக்கிற மைக்கிளை ஷூட் பண்ற மாதிரிலாம் அவரு ட்ரை பண்றாரு. அப்புறம் தான் தெரிய வருது, ஐயோயோ இது ஒரு பெரிய ட்ராப் அப்படின்னு பொசிடோவுக்கு. ஏன்னா மைக்கிளை எப்படி ஏமாத்தி ஃப்ரேம் பண்ணாரோ அதே மாதிரி அந்த சிஏஏ ஏஜென்ட் இறந்து போன அதே இடம் மாதிரி ஃபேக்கா ரெடி பண்ணிருக்காங்க. அந்த இடத்துக்கு இப்போ நம்ம மைக்கேல் கீழே விழுந்து கன்னை எடுத்துக்கிட்டு வந்தது யாரு? பொசிடோ. இப்போ இருக்கிற போட்டோவெல்லாம் எடுத்து உண்மையிலேயே கொலை பண்ணது நம்ம மைக்கேல் கிடையாது பொசிடோ தான் அப்படின்ட்டு அழகா ஏமாத்தலாம். அதுக்கு ஏத்த மாதிரியே அவரு மாட்டிக்கிறாரு. அவ்வளவுதான். இந்த இன்ஃபர்மேஷனை வெளியே ஃபுல்லா பரப்புறாங்க. அந்த பொசிடோவுக்கு சொந்தமான இடத்துல எல்லாம் இறந்து போன அந்த சிஏஏ உடைய ஏஜென்ட்டோட ரத்தத்தெல்லாம் தெளிச்சு வச்சிருக்காங்க. பக்காவா ஃப்ரேம் பண்ணி இப்ப பொசிடோ ஆளு மாட்டிக்கிறாரு. நம்ம மைக்கேல் மேல எந்த தப்பும் இல்ல அப்படின்னு ரிலீஸ் பண்ணிடுறாங்க. அதோட FBI என்ன சொல்றாங்கன்னா, மைக்கேல உங்களை மாதிரி ஒரு பர்சனை நாங்க இது வரைக்கும் பார்த்ததே இல்ல. FBIக்கு உங்களை மாதிரி ஒரு ஆள் வேணும்னு சொல்ல, இல்ல சார் பரவாயில்ல, இதுக்கப்புறம் நான் எந்த பிரிசன் பிரேக்கும் பண்ண போறது கிடையாது, நிம்மதியா நான் என் ஃபேமிலியோட வாழ போறேன் அப்படின்னு சொல்லி மைக்கேல் ஒரு நிம்மதியான லைஃபை வாழ போறாரு. ஸோ மைக்கேல், லிங்கனு, சாரா, மைக்கேல் ஜூனியர், நம்ம லிங்கனுக்கு ஒரு ஆளு செட் ஆயிருக்கு, இப்படின்னு எல்லாருமே சந்தோஷமான லைஃபை வாழ்றாங்க. பொசிடோவை வந்துட்டு மைக்கேல் முதல்ல பிரிசன் பிரேக் பண்ணார்ல அந்த ஜெயிலையே போடுறாங்க. அதுவும் அவரு கூட இருக்கிற செல்மேட் யாரு தெரியுமா? நம்ம டீ பேக் தான். ஏன்னா டீ பேக் வந்துட்டு அந்த பொண்ணை கொலை பண்ணதுனால ஜெயில புடிச்சு போட்டாங்க. டீ பேக்கும் மோன மாட்டினியாடா நீனு, உன்னை சும்மா விட மாட்டேன் அப்படின்னு சொல்லி தினமும் பொசிடோவை சித்திரவதை பண்ண போறாரு. இந்த இடத்துலயே பிரிசன் பிரேக் அப்படின்ற இந்த சீரீஸே மொத்தமா முடியுது. ஸோ கண்டிப்பா இந்த சீரீஸ் உங்க எல்லாருக்கும் பிடிச்சிருக்கும் நான் நம்புறேன். பிடிச்சிருந்ததுன்னா ஒரு லைக்கை போடுங்க. அதோட மறக்காம உங்க ஃபிலிம் ரோலை சப்ஸ்கிரைப் பண்ணி உங்க சப்போர்ட்டை கொடுங்க. நாளையில இருந்து நிறைய சூப்பரான மூவிஸ் எல்லாம் பார்க்கலாம். லாட்ஸ் ஆஃப் லவ் கைஸ்.